என்னோட கடைசி படமான இட்ஸ் a little painful, right? என்ன பண்றது? Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று நம்ம மலேசியாவில் புக்கித் ஸ்டேடியமில் தளபதி திருவிழா அப்படிங்கிற அவரோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச், தளபதியோட சென்ட் ஆஃப் பார்ட்டி, அனிருத்தோட கான்சர்ட்டு, தளபதியோட ஸ்பெஷல் கான்சர்ட்டுங்க, இதுக்கு என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் அவ்வளவு ஷோவையும் நடத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 10 hours போயிருக்குங்க ஷோ. ஸ்டார்டிங்கில் 10 ஹவர்ஸ்னு சொல்லும் போது நான் வந்து 10 ஹவர்ஸுக்கு என்னங்க நடத்துவீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் சொன்ன மாதிரி 10 ஹவர்ஸுக்கு நடத்தி காமிச்சிட்டாங்க. ஒரு 2 மணி 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு போல இருக்கு. நான் போகலை, ஏதோ போன மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுறியான்னு கேட்டால் நான் போகலை. ஆனால் என்ன நடந்துச்சுங்கிறத பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆன ஷோங்க. ஒரு 3 hours 4 hours வந்து எல்லா சிங்கர்ஸும் வந்திருந்தாங்க. அனுராதா ஸ்ரீராம் மேடம், திப்பு சார், ஹரிஷ் ராகவேந்திரா, எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் தளபதியோட எல்லா பாட்டு இருக்குல்ல, முக்கியமான பழைய பாட்டுகள், அது ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் பாட்டு வரைக்கும் அவங்க பாடினாங்க. அப்போயெல்லாம் தளபதி என்ட்ரி கொடுக்கல, ஆனால் அரங்கம் நிறைந்து விட்டது, அந்த கச்சேரி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி வர்றாரு, அவரோட என்ட்ரி நடக்குது. அப்போ தளபதி வந்ததுக்கப்புறம் அனிருத்தோட கான்சர்ட் நடக்குது. அவர் ஒரு 1/2 மணி நேரம் பாடுவாருன்னு சொல்லியிருந்தாங்க போல இருக்கு. ஆனால் ஐயா வெறி ஏறி 1 மணி நேரம் பாடிட்டாரு. ஸோ அனிருத்தோட கான்சர்ட் இப்போ இதில் அதுலேயும் சேர்ந்துருச்சு. அனிருத்தோட கான்சர்ட் பார்த்தாச்சு. அடுத்தது தளபதி வந்து பேசுறது, படக்குழு பேசுறது, ஜனநாயகன் ஆடியோ லான்ச். ஜனநாயகனோட மிச்சம் ஏதோ 2 பாட்டு இருக்கு போல இருக்கு, அந்த பாட்டு கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் அனிருத்தெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ 3வது ஃபங்க்ஷனும் ஆகிப்போச்சு. ஃபைனலாக அவரோட ஸ்பீச்சில் அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு மொத்தம் 4 ஃபங்க்ஷன் 10 மணி நேரம் ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் நடத்தி முடித்திருக்கிறார்கள். இது என்ன தெரியுமா ஹைலைட்டு? மலேசியா டைம் 12:40 ஆயிடுச்சு தளபதி வந்து பேசும்போது. விடிய பேசியிருக்காங்க. ஒருத்தர் கூட எந்திரிச்சு போலங்க. பார்க்க வந்ததே அவரைத்தானு. பகல் 2 மணிக்கு வந்தவங்க விடிஞ்சிருச்சு. அந்த பெரிய LED ஸ்கிரீன் தளபதி வந்து பேசும்போது போடுவாங்கல்ல, அந்த ஸ்கிரீன்ல கீழே டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. 0041 தளபதி வந்து பேசும்போது நான் யோசிச்சேன், 12:40 ஐயா அப்படியே உட்காந்துருக்காங்க. இடையில மழை வேற பெஞ்சிருக்கு, எல்லாருக்கும் ரெயின் கோட் கொடுத்துட்டாங்க. அதையும் போட்டுக்கிட்டு இன்னைக்கு இடியே விழுந்தாலும் அவரை பார்க்காம போக மாட்டோம்னு இருந்து பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறேன்னா, அந்த ஷோவில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களும் தளபதியோட ஸ்பீச் தான். நல்ல கலகலன்னு பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மலேசிய அரசாங்கம் போட்ட ரூல்ஸ், நோ பொலிட்டிக்கல் ஸ்பீச். பொலிட்டிக்ஸ் பத்தி பேசக்கூடாது, இது அதுக்கான மேடை கிடையாது. ஒன்லி உங்க படத்தை பத்தி என்டர்டெயின்மெண்ட், அது மட்டும்தான். இருந்தாலும் தளபதி லைட்டா இன்டைரக்டா லைட்டா 2-3 பாயிண்ட்ஸ் பொலிட்டிக்கலை பத்தி பேசியிருக்காரு. அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். அப்புறம் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க என்னன்னா, அந்த எந்த ஒரு சிம்பிள், கட்சி கொடி, அந்த கலர், அதெல்லாம் எதுவும் உள்ள கொண்டு வரக்கூடாது. பட சம்பந்தமா வந்தீங்களா, பட சம்பந்தமா போயிடணும். இருந்தாலும் பேசும்போது நம்ம பையன் யாரோ பாக்கெட்லயோ எங்கேயோ டிவிக்கு கொடியை எடுத்துட்டு வந்து ஆட்டி இருக்காரு. ஆட்டி 5 நிமிஷத்துல அலேக்கா தூக்கிட்டாங்க. அவர் அதை அப்படி அந்த இருக்காருல்ல, அவர் இப்படி ஆட்டி காட்டியிருக்காரு. அதை வந்து ஸ்கிரீன்ல போட்டாங்க. அரங்கமே கத்திச்சு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா திபுன்னு ஒரு 10-15 போலீஸ் அதாவது ஸ்கிரீன்ல போட்டு சீட் நம்பரோட எந்திரி அப்படின்னு. இப்ப தேவையா பாதி ஷோ பார்க்காமலே கூட்டு போயிட்டாங்க. எடுத்த டிக்கெட் வேஸ்ட். இப்ப கண்டிப்பா கூட்டு போய் ஃபைன் அடிப்பாங்க. ஆனா நம்ம டத்தோ மாலிக் இருக்காருல்ல, அவர் யாருன்னா அந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ணவர். அவங்க மாஸ்டர் பிளான், அந்த மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷனோட மாஸ்டர் பிளான். ஓஹோ, கொடியை காட்டக்கூடாது இல்ல. அதாவது என்ன உங்களோட சட்டம், ஸ்டேடியத்துக்குள்ள கொடி கொண்டு வரக்கூடாது. அப்படியா? ஸ்டேடியத்தை ஒரு கொடியா மாத்துறா? எப்படி மாத்துவ? இந்தா போறேன் சொசைட்டிக்கு அப்படின்ட்டு போற எல்லாருக்குமே ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரீ. டிக்கெட் எடுத்த எல்லாருக்குமே ஃப்ரீ. அவங்களோட அந்த சீட்டிங் நம்பர் இருக்கும்ல, அப்ப அவங்களுக்கு அந்த டிக்கெட் பார்க்கும்போது இவங்க எந்த சீட் நம்பர், அந்த நம்பர் எந்த இடத்துல வரும்னு தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி கலர் கலரா லைட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சிவப்பு லைட்டு, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் yellow லைட்டு, திருப்பி தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் yellow லைட்டு. பத்த வைங்கடா அப்படின்னு பார்த்தா மொத்த ஸ்டேடியமுமே கொடி மாதிரி மாறிடுச்சு.
இல்ல போடுறா லைட்ட அப்படின்னு பார்த்தா மேல சிவப்பு, நடுவுல மஞ்சள், கீழே சிவப்பு. இப்ப என்ன பண்ணுவேன், நாங்க கொடி எடுத்து வரல சார், லைட் எடுத்து வந்து அந்தந்த இடத்துல உட்கார வச்சுட்டு போட்டு பார்த்தா ஸ்டேடியமே கொடி ஆயிருச்சுங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன லூப் ஹோல். இதை ஒண்ணும் பண்ண முடியாது. முக்கியமா டிவிகே கொடி நாட் அலவுட். நோ ப்ராப்ளம். யுவர் ஸ்டேடியம் அவர் கொடி, அவர் கொடி யுவர் ஸ்டேடியம் நோ அலவ், நோ அலவ். யுவர் ஸ்டேடியம் அவர் கொடி டிரான்ஸ்பரிங். ஒரு ஸ்டேடியத்தையே கொடியா மாத்திரம்டா அப்படின்ட்டு லைட்டை போட்டு பார்த்தா இது நம்ம லிஸ்ட்ல இல்ல, என்ன கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆடியன்ஸ் தான் நல்லா இருக்கு. சோ எல்லார் கைக்கும் அந்த அந்த தளபதி திருவிழான்னு லோகோ அடிச்சு, மாலிக் ஸ்ட்ரீம்ல லோகோ அடிச்சு அந்த ரிஸ்ட் பேண்ட் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. கையில கட்டு சார். ஷோ விஜய் வந்து ஷோ ஆரம்பிச்சதுல ஆன் பண்ணி விட்டுரு, எல்லாரும் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்க. இதெல்லாம் மக்கள் தூரத்துல இருந்து பார்த்தா என்ன சார் எங்கேயோ பார்த்த கொடி மாதிரி இருக்கு. இருக்குடா, கொடியா கொண்டு வரக்கூடாதுங்கிற கொண்டு வந்துட்டோம்ல. அட ஸ்டேடியத்தையே கொடி ஆக்கிட்டாங்கல. இது எவனோட ஐடியான்னு தான் தெரியல. மாலிக் ஸ்ட்ரீம்ஸுக்குள்ள யாராவது ஒருத்தர் யோசிச்சிருப்பாங்கல்ல, பாஸ் கொடியை கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சொல்லு. சூப்பர் ஐடியா. பார்த்தா ஐடியா செம ஹிட். அதுக்கப்புறம் அந்த டைரக்டருக்கெல்லாம் ஏவி போடுவாங்கல்ல. நம்ம டைரக்டர் அஜித் சாரோட 3 படம் பண்ணிட்டாரு. எச் வினோத் அப்படிங்கிற பேர் போகும்போது 3 படத்தோட கிளிப்ஸ் அஜித்தோட வாய்ஸ் அங்க பிளே ஆச்சு. அஜித்தோட வாய்ஸை கேட்ட உடனே தேவை கேட்க வேணும். விஜயோட ஃபங்க்ஷன் அஜித்தோட வாய்ஸ் கத்த ஆரம்பிச்சவங்க கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தவே இல்லை. ஏவில அஜித்தை காட்டியாச்சு, முடிஞ்சாச்சு. இப்ப தளபதி வர்றாரு பேசுறாரு, நல்லா அழகா கோட் ஷூட் எல்லாம் போட்டு வர்றாரு, வந்து பேசுறாரு. யாருங்க நீங்க, கண்ணுங்களா செல்லுங்களா, யாருங்க நீங்க, இப்படி வைபா இருக்கு, யாரா நீ எங்கடா இருந்த எவ்வளவு நாளுங்கிற மாதிரி இவ்வளவு வைபா இருக்கு. பார்த்தா அவ்வளவு கிரௌட். ஏதோ மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இந்த ஷோ உள்ள போயிருச்சு. லார்ஜஸ்ட் கிரௌட் அட்டெண்ட் பண்ணின ஷோ அப்படிங்கிற ஒரு பேருக்கு உள்ள போயிருச்சு. அது இவ்வளவு பேர் இங்கதான் இருந்திருக்குது. போக முடியாம பல பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேடியம் கொடுத்துருந்தா வந்திருப்பாங்க. இதை விட பெரிய ஸ்டேடியத்துக்கு எங்க போறது, இதுக்கு மேலையும் அழகு வேணுங்கிற மாதிரி இன்னும் போக முடியாம பல பேர் உட்காந்துருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, மலேசியாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் பெரிய ஒரு ஒத்துமை இருக்குங்க. ஒரு சில படங்களோட பேரை சொன்னாலே மலேசியா தான் ஞாபகம் வரும். உதாரணத்துக்கு என் படம் குருவி, அது மட்டுமா நம்ம நண்பர் அஜித்தோட பில்லா அப்படின்னாரா, அவர வாயிலேயே அஜித் பில்லா மலேசியான்னு மறுபடியும் மொத்த மலேசியாவும் அவர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அதுக்கப்புறம் தளபதி பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, எச் வினோத்தோட ஆல்ரெடி படம் பண்ண வேண்டியது, ஆனா அது அமைஞ்சு வந்திருக்கு. என்னோட சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, என்னுடைய கடைசி படம் அது எச் வினோத்தோட தான் அமைஞ்சிருக்குன்னுட்டு பெயின்ஃபுல் ரைட், கஷ்டமா தான் இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான இட்ஸ் a little painful, right? என்ன பண்றதுன்னா போகாதீங்க இருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஏன் சினிமா விட்டு போறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சேன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனைனா என் கூட வந்து நின்னது நம்ம மக்கள். 30-33 வருஷமா எனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நின்னது மக்கள். அடுத்த 30 வருஷத்துக்கு நான் அவங்க கூட போய் நிக்க போறேன்டா அப்படி டிசைட் பண்ணிருக்கேன் சார். அவங்க கூட போய் நிக்க போறீங்களா? அதாவது அவர் சொல்றாரு, 30 வருஷம் எனக்காக நின்னீங்கல்ல, இப்ப நான் உங்களுக்காக நிக்கிறேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க ரசிகர்கள், அவங்களுக்காக நான் இந்த சினிமாவே விட்டு கொடுக்கறேன்டா. ஐய சார், என்ன சார் பெர்மனண்டா விட்டு போற மாதிரியே பேசுறீங்களே அப்படின்னா 30 வருஷம் அவங்க கூட போய் நிக்க போறேன்னு சொன்னோன்னே மொத்த கிரௌடும் சொல்லக்கூடாதுன்னாங்க. இவங்க கத்துறாங்க, டிவிக்கே கத்துறாங்க. தளபதி அங்க இருந்து, அதாவது இந்த மேடையில வேணாம், இந்த மேடையில வேணான்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். குட்டி கதைன்னே கத்துறாங்க. அவன் சொல்றாரு, ஒரு ஆட்டோ டிரைவர் மலையில ஒரு பிரெக்னன்ட் லேடியை ஏத்திட்டு வரும்போது அவங்க மலையில நனைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு குடை கொடுக்குறாரு. இல்ல பரவாயில்ல, நான் இல்ல அந்த குடையை வச்சுக்க,
இதை எப்படி உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது, வேற யாருக்காவது உதவி வரும்போது அந்த கொடையை கொடு போயிட்டாரு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளியே ஒருத்தர் குளிர்ல நடுங்கிட்டு இருக்கும்போது அந்த கொடையை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்க யாருக்காவது கஷ்டம் வந்தாலும் கொடையை கொடுங்க. அந்த கூட அப்படியே ஒரு பூக்கடை அம்மா கிட்ட போகுது, அந்த பூக்கடை அம்மா கிட்ட இருந்து அங்கே வருது, அங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து அங்கே வருதுன்னு போய் 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 கடைசியில் ஒரு 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 பஸ் ஸ்டாப்ல இருந்து ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூல்ல இருந்து வந்து அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி வீட்டுக்கு போகிற ஒரு புள்ள வந்து அந்த கூட கிடைக்குது. ஒரு அப்பா வீட்டில் பதட்டமாக உட்காந்துருக்காரு, புள்ள மலையில் இப்போ வருமோன்னு பார்த்தா புள்ள கொடையை பிடிச்சிட்டு வருது. பார்த்தா அவர் அந்த காலையில் கொடுத்த கொடை தான் அது. அப்போ ஸோ நீங்கள் உதவி செய்யுங்க, அது உங்களை சரியான டைமில் சேர்ந்து வரும். நீங்க உதவியை செஞ்சா அது எந்த ரூபத்திலேயாவது வரும். சின்ன சின்ன உதவி, சின்ன சின்ன ஹெல்ப் நீங்க எப்படி பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் மாதிரி ஒன்று பண்ணி சொல்றாரு. அவர் கொடுத்த குடை அது அவருக்கே திருப்பி வேற மாதிரி வந்தது. அந்த நன்கொடையை சொல்லுவாங்கல்ல, அந்த கொடைக்கு கொடை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து அனிருத்தை பத்தி பேசினாரு. அனி, ஐ லவ் யூ, உங்களுக்கு நான் ஒரு புது பேர் வைக்க போறேன், MDS. அப்ப MDS என்னன்னு தெரியுமா யாருக்காவது? தெரியாது சார். மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அதாவது அந்த கடைக்குள்ள போனீங்கன்னா எல்லா பாட்டு, எல்லா பிஜிஎம் எல்லாம் கிடைக்கும். நம்ம பாட்டுல கடையில போய் வாங்குற மாதிரி அள்ளிட்டு வர வேண்டியதான், கேட்க வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அவருக்கு மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு பேர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பேசிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட வில்லன் பாபி டியோல் இருக்காருல்ல, அந்த அனிமல் படத்துல வர வில்லன், அவரை பத்தி பேசுறாரு. பாபி டியோல் சூப்பர் வில்லனுங்க. ஆக்சுவலி அவர் ஹிந்தியில் அவர் பண்ணின 2 முக்கியமான படங்கள் இருக்கு. அதை லைட்டா சுட்டு உல்டா பண்ணி எடுத்து தான் நான் 2 படம் பண்ணினேன். அது என்ன படம்னா, ஒன்னு பிரியமுடன், இன்னொன்னு வில்லு. அது 2 அவர் அப்ப ஹிந்தியில அங்க நடிச்ச படமா. அப்போ அவர் சொல்றாரு, அப்ப அவர் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து இருக்கும் போது நான் சொன்னேன், சார் உங்க முக்கியமான படங்கள்ல 2 படத்தை சுட்டு நான் படம் பண்ணியிருக்கேன் சார். இதுல மலேசியா வரைக்கும் ரீச் ஆயிருக்கு பாருங்க, நல்லா பாத்துக்கங்க. அந்த எல்இடில இப்ப எல்லாம் ஓடிட்டு இருக்கு விஜய் சார் பேசுறதெல்லாம். இடைக்கிடையா கட் பண்ணி ஆடியன்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அது மாதிரி கட் பண்ணி காட்டிட்டு இருக்கும்போது விஜய் சார் பேசுறாரு, சார் உங்க படத்துல 2 படத்தை சுட்டு நான் படம் பண்ணேன். அந்த சுட்டுன்னு வரும்போது டக்குன்னு கட் பண்ணி அட்லியை காட்டுறாங்க. அட்லி ஏன்டா அது மலேசியா வரைக்கும் என்ன துரத்திட்டு வந்தது. நான் தான் ஹிந்திக்கு போயிட்டேன்ல, அண்ணனை பார்க்க வந்திருக்கேன். அண்ணனை பார்க்க வந்தாலே நீங்க செஞ்ச சம்பவத்தை மறக்க முடியுமா? சுட்டுனாலே நீங்க தான் சார். என்ன சார் ஏன் நான் மட்டும் தான் சுட்டேனா, வேற எவனும் சுடலையா? நீ மட்டும் தான் தனியா தெரியல. அட்லிக்கு இப்ப சிரிக்கிறதா? அதான் அப்படி யோசிச்சேன். டிவி ஃபுட்டேஜுக்கு எடிட் பண்றது வேற, லைவா எப்படி சுட்டான்னு அவர் என்ன பேச போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப எவனோ அட்லியோட ஃபேன் அங்க இருந்திருக்காங்க. சுட்டான்னு சொன்ன உடனே உங்க படத்துல இருந்து 2 படத்தை சுட்டேன்னு நான் பாபி டியோல் கிட்ட பேசுறேன்னு அவர் வேற கதை சொல்றாரு. அந்த ஆட்டக்கார தம்பி எங்க இருக்காருன்னு பாருங்கம்மா. தல்பத்ரி சிங். ஐயோ, அவர் யோசிக்கிறாரு. கட் பண்ணி தளபதி பேசுனா சரி கொஞ்ச நேரம் என்னைய காட்டிட்டு கட் பண்ணி அங்க போகணும்ல, அங்கே இருக்காங்க. இவர் அந்த கேமரா பக்கம் திரும்பாம தளபதி ஸ்பீச்சை ரசிக்கிறாரா? அதெல்லாம் தெரியும் சார். இருந்தாலும் நம்ம நக்கல் பண்றோம். நம்ம அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா எப்படி இருக்கு? நம்ம 2-3 படத்தை சுட்டுட்டு தளபதியை பார்க்க போயிருக்கோம்னு போய் அங்க மெயின் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கும் போது தளபதி நம்ம அண்ணன் பேசுறாரு, உங்க 2 படத்தை சுட்டு நம்ம ஃபேஸை காட்டுனா பெரிய ஸ்கிரீன்ல, ஐயோ என்ன இந்த வைத்த கலக்கும் ஆனா வராது வரும், அப்படி ஒரு ஃபீல் இருக்கும்ல. எனக்கு அட்லியை பார்க்க பாவமா வந்து அவரு தான் தமிழ் சினிமா வேணாட்டு ஹிந்திக்கு ஓடிட்டாரு இல்லடா. எல்லாரும் செய்யறது தானே அது. அப்ப சொல்றாங்க ஹிந்திக்கு ஓடினா அப்ப எதுக்கு தமிழ் ஃபங்க்ஷனுக்கு வந்தா? தமிழ் ஃபங்க்ஷனுக்கு வந்தா காட்டுவோம்ல என்ன சார். அப்ப எனக்கு யோசிச்சேன், அங்க நெல்சன் இருக்காரு, லோகேஷ் இருக்காரு, யாரையும் காட்டல. சுடுறதுல மன்னன் போல. அதான் நிறைய பேர் சுட்டு இருக்காங்க. அது ஏன் அட்லியை காட்டுனீங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு டவுட். ஜீ தமிழ்ல 4ஆம் தேதி அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுனா இதே எடிட் அந்த டிவில வருதான்னு பார்ப்போம். ஒருவேளை அட்லியை காப்பாத்துறதுக்காக ஜீ தமிழ்ல அதை மாத்திருவானுன்னு தெரியல. ஆனா லைவா பார்க்கும்போது மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். ஆனா சுட்டாலும் பக்காவா படம் பண்ணிருக்காரு. இருந்தாலும் அது மலேசியா வரைக்குமா தெரியுது. தளபதி படம் எல்லா இடத்துலயும் ஓடுது இல்ல. அப்புறம் இடையில சொல்றாரு, நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குங்க, இவரு தனியா வருவாரா இல்ல அணியா வருவாரா? தனியா வருவாரா அணியா வருவாரா? ஓ அரசியலை பத்தி பேசுறாரு. ஆனா அவர் அப்படி சொல்ல, அரசியல்னு சொல்லல, ஒரு தனியா வருவாரா அணியா வருவாரா, தனியா அணியா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு. நம்ம என்னைக்கு இங்க தனியா இருந்திருக்கோம், அணியா தானே இருந்திருக்கோம் அப்படின்ட்டு
இப்ப நீங்க என் கூட இவ்வளவு வருஷமா இல்லையா, அத சொன்னேன் அப்படின்ட்டு. அணியா இருந்தா தாங்க அது நல்லா இருக்கும். சஸ்பென்ஸோட இருங்க, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். அப்படின்னா ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி போட போறாங்க. அது யாரு எவருன்னு தான் பல பேருக்கு தெரியல. அதை இங்கே ரிவீல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு பாடுறாரு. நெஞ்சுக்குள்ள கொடியே இருக்கு அந்த பாட்டு பாடினாரு. அப்புறம் அந்த பாடிட்டு கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக அப்படின்ட்டு போடுறா பாட்டை அப்படின்னு மைக்குகளை வச்சோடனே அவர் அந்த கச்சேரி பாட்டு ஆரம்பிக்கிறார். என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்ட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதை எதிர்பார்க்கவே இல்லை பாருங்களேன். அவருக்குமே ஒரு ஃபீலா தான் இருக்கு போல சினிமா விட்டு போறது. இனி எந்த ஸ்டேஜ்லயும் ஆட முடியாது, தலைவர் ஆயிட்டாரு. ஆனா இவருக்கு கவலையா இருக்கு போலடா. ஆனா இவருக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஆனா மிஸ் பண்ற மக்களுக்காக அதான் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டாரா, அவங்க அரங்கமே வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த அவர்கிட்ட 2 கேள்வி கேட்டாங்க. சார் நீங்க விட்டுட்டு போற இடத்த பிடிக்க யாருமே இல்லைன்னு நாங்க சொல்றோம், இதுல உங்களோட கருத்து என்ன? யார எங்க வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், அது அவங்க பாத்துப்பாங்க, அதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஐயோ சரி. அடுத்த இன்னொரு கேள்வி. சார் நீங்க விஜய்னா எப்பவுமே சைலண்டா பேசுவாரு, சைலண்டா இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப ரீசெண்டா அவங்களோட ஸ்பீச் எல்லாம் வந்து ரொம்ப லவுடா கம்பீரமா நிறைய பேசுறீங்களே, வாட் இஸ் த ரீசன் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார்? வேற என்ன, கப்பு தான். கப்புன்னா அவர் சொல்ற கப்பு 2026ல ஒரு மேட்ச் நடக்க, அதுல கப்பு ஜெயிக்கிறதுக்கு தான்ப்பா எவ்வளவு பேச வேண்டியிருக்கு அப்படின்னு. வேற என்ன, கப்பு தான் அப்படின்னு சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சார் நாங்க ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு நீங்க ஷார்ட்டா ஒரு பதில் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. ஓகே கேளுங்கம்மா. கடவுள் ஆடியன்ஸ்ல இருந்து அஜித் இதுக்கிட்டே வருவீங்களா? அஜித்தே சொன்னார்ல அப்படி சொல்லாதீங்க. அத விஜய் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்டா உங்களுக்கு இந்த வேலை? கொடி ஆட்டாதன்னா கொடி எடுத்து ஆடுற. கடவுள்னு கேட்டா அஜித் அவர் டக்குன்னு ஆடியன்ஸை காட்டிட்டாரு. கடவுள்னா இவங்க தானே. அப்ப அம்மானா கடவுள் அப்படின்ட்டாரு. துரோகம்னா என்ன சார்? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்ட்டாரு. சார் ஆள போறான் தமிழ சீக்கிரமே நடத்தி காட்ட போறாங்க, கடத்தி காட்டுவாங்க. சார் நீ பற்ற வைத்த நெருப்பொன்று அப்படின்னா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். அப்புறம் சிரிக்கிறாரு நக்கலா. அந்த ஒளி நம்மை வழி நடத்தும். சரி வழி நடத்தட்டும் அப்படின்ட்டு. ஓகே சார் நீங்க எல்லாரோடையும் எடுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் எங்களோட நீங்க எடுத்தே ஆகணும். என்னன்னா the one last time final selfie அப்படின்ட்டு ஒரு ஃபைனல் செல்ஃபி ஒன்று எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சார் நீங்கள் ஸ்டேஜில் இருக்கணும், உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க மக்கள் அப்படின்ட்டு. எல்இடியில் மியூசிக் மட்டும் வரும், பாட்டு வராது. அதுக்கு பதிலாக அந்த லிரிக்ஸை போட்டுருவாங்க கரோக்கி மாதிரி. ஆடியன்ஸ் நீங்கள் படிங்க, இது நம்ம விஜய் அண்ணாவுக்காக ஒரு சென்ட் ஆஃப் பாட்டு. என்ன பாட்டு போகுதுன்னா கத்தி படத்துல இருந்து யார் பெற்ற மகனோ பாட்டு போகுது. யார யார நீ யாரோன்ட்டு போய் இவங்க படிக்கிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. யாரோ நீ யாரோ எல்லாரையும் கேட்டுட்டே இருக்காரு இவரு. எல்லாரும் கத்தி கத்தி படிக்கிறாங்க. மைக் எடுத்து நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு நான் அழமாட்டேன். அதான் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் இன்னைக்கு அழ போறது இல்லை. அவங்க அம்மாக்கே சிரிப்பு வந்துருச்சு. சோமா பாடிட்டு இருந்தவங்களுக்கே கூப்பிட்டு சிரிப்பு வந்துருச்சு. என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழமாட்டேன். அதை நீங்களே பாருங்க. என்ன ட்ரை பண்ணாலும் அவர் பார்த்தாரு, அப்பா ஊரு விட்டு ஊரு வந்து அழ வச்சிருக்கீங்க போல இருக்கு. என்னதான் சொன்னாலும் உள்ள கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தாரு. இல்ல நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழ மாட்டேன் அப்படின்னு. அதான் இதோட முடியுது ஃபைனல் ஸ்டேஜ். இனி ஏற போற ஸ்டேஜ் எல்லாம் வந்து கோட்டு சூட் எல்லாம் இல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வந்து கத்திக்கிட்டு தான் இருக்கு. அவ்வளவுதான், விஜயோட ஸ்பீச் முடிஞ்சிருச்சு. ஸ்பீச் முடியவே கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு போல இருக்கு. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு போயிட்டாரு. இதுல இடையில நடந்த விஷயம் என்னன்னு அப்படின்னா, நம்ம நினைச்சிருந்தோம் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் தான் வந்திருக்காங்கன்னு. பிரபுதேவா மாஸ்டர்,
டான்ஸ் மாஸ்டர்கள் அத்தனை பேர், பாபா பாஸ்கர், ஸ்ரீதர் மாஸ்டரு, நிறைய பேருங்க. இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க பேர் வந்து. இதுல நான் சொன்ன இன்னொரு இது என்னன்னா, அனிருத்தோட கான்சர்ட் மாதிரி பிரபுதேவாவோட டான்ஸ் கான்சர்ட்டும் இடையில நடந்துருச்சு. அவரோட எல்லா பழைய பாட்டுக்கும் அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆடி, பிரபுதேவா சார் ஆடி. அதுல ரொம்ப பிடிச்சதுன்னா பிரபுதேவா வந்து ஸ்டேஜ்ல இருந்து பொக்கிரி பொங்கல் அப்படின்னு அவர் அங்க ஸ்டேஜ்ல இருந்து தள்ளி இருக்காரா, அவர் அங்க இருந்து எந்திரிச்சு அவரும் பொக்கிரி பொங்கலுக்கு ஆட தொடங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இதுல அவங்க அப்பா ஸ்டேஜ்ல பேசும்போது, அது அந்த ரேம்ப் இருக்குல்ல, எவ்வளவு தூரத்துக்கு போட்டு வச்சுக்கன்னா பெரிய ஆடிட்டோரியம். அப்ப விஜய் அப்படியே நடந்து வந்து அவர் உட்கார்ற இடத்துக்கு அந்த ரேம்ப்ல நடக்கும்போது சைட்ல இருக்கிற மக்கள், தள்ளி இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் விஜய கிட்ட பாக்குற ஒரு சான்ஸ் கிடைக்கும். ரேம்ப பெருசா போட்டாங்க. அப்போ அவங்க அப்பா பேசும்போது எல்லாம் பேசிட்டு சொல்றாரு, இப்ப விஜயை கட்டி பிடிக்கணும், ஆனா அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாதுப்பா சொன்ன உடனே இவர் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஓடுறாரு இந்த போயிடுவாரு அவங்க அப்பா, இந்த போயிடுவாரு அப்பாட்ட. நானே பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன சார் இவ்வளவு நேரத்துல ஓடுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஏண்டா இவ்வளவு நீட்டமாவோட ரேம்ப் அடிப்பீங்க, இந்தியாவுக்கும் மலேசியாவுக்குமே ரேம்ப் அடிச்சாங்க, ஃபிளைட் விட சொன்னீங்க நடந்தே வாங்கன்னு. அவரும் ஓடுறாரு, பாட்டெல்லாம் போடுறாங்க, பாட்டு முடிய போகுது. ஓடி ஃபைனலா அவங்க அப்பாட்ட போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அப்ப நான் யோசிக்கிறேன், அவங்க அப்பா உண்மைக்குமே இந்த வயசுல வந்திருந்தாருன்னா டயர்ட் ஆயிடுறாரு. அப்ப நான் யோசிச்சேன், ரேம்ப் போடலாம் சார், ஸ்டேடியத்துக்கு வெளியே போட்டுருவாங்க போல இருக்கு, நீங்க அப்படியே ஹோட்டல்ல இருந்து நடந்தே வந்துருங்க சார், இவ்வளவு பெருசா போடுவீங்க ரேம்ப், போய்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நெல்சன் பேசுறாரு, ஆடியோ ஃபங்க்ஷன் கூட்டு வந்தாங்க, இது பார்த்தா பெரிய ஃபுட்பால் ஆடிட்டோரியம் மாதிரி இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்கன்னுட்டு. எனக்கு பாதி தான் தெரியுது, பாதி பேர் தான் தெரியுறீங்க, அதுவே அங்க இருக்குங்க, அப்ப மீதி பேர்லாம் எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப விஜய் அண்ணாவை பார்க்கலாம்னு வந்தா, இப்ப பாருங்களேன், நான் மலேசியாவில் இருக்கேன், அவர் சிங்கப்பூர்ல இருக்காரு, அவ்வளவு நீட்டத்துக்கு அந்த ரேம்ப் இருக்கு, அவ்வளவு நீட்டத்துக்கான போட்டு வைப்பீங்க சொல்றாரு. விஜய் சாருக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் லோகேஷ் வந்து லியோ 2 பத்தி ஏதோ பேசியிருக்காரு, ஆனா விஜய் சார் அதுக்கு ஒரு பதிலும் சொல்லல. ஏதாவது நான் சொல்லி அப்ப டேட்ஸ கொடுத்துருங்கன்னு கேட்டு, எதுக்கு நான் என்ன கேட்பேன் விஜய் என்ன கிட்ட, லியோ 2 எப்பன்னா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பேன்னு அவர் சிரிச்சுட்டு விட்டாரு. அப்புறம் அட்லி வந்து என்கிட்ட இப்போ என்னென்ன இருக்கோ, நான் சேர்த்த சொத்து பத்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அண்ணன் கொடுத்தது தான். அவர் 50 படம் நடிச்சிட்டாரு, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் என்னை கூப்பிட்டு கதை இருந்தா வாங்க அட்லி பண்ணலாம், அவங்க வேலை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது, அவர் 50 படம் நடிச்ச மாஸ் ஹீரோ, நான் ஒண்ணுமே இல்லை. ஆனா அப்பா அவர் கொடுத்த அந்த ஒரு கைதான் இன்னைக்கு ஷாருக் கானை டைரக்ட் பண்ணி ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காரு ஐயா அப்படின்ட்டு. அங்க இருந்து அவரும் ஓடி வந்துட்டாரு. அதான் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நல்லா தான் இருந்தது. அந்த ஃபங்க்ஷனே கொஞ்சம் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எதுவும் விஜயோட ஃபைனல் இது வேற எதுவும் குளறுபடி ஆயிருமோ அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவ்வளவு பெரிய ஷோவை அழகா அசால்ட்டா பண்ணி முடிச்சிட்டாங்க. அது நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, வெரி வெரி நைஸா இருந்தது. இதுல ஒரு மீம் பார்த்தேன், அதுல அவங்க யூஸ் பண்ண அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது உங்களுக்காக ஷேர் பண்ணலாமே எடுத்து வச்சிருக்கேன். தளபதி அந்த ரேம்ப்ல அப்படியே நடந்து வர கையை தூக்கிட்டு சுத்தி மக்கள், லைட்ஸ், சத்தம், புகை, நெருப்புன்னு எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவர் நட்டுவுல சென்டர்ல அப்படி கை காட்டி நடந்து வர அந்த போட்டோவை போட்டு, ராக்கி பாய் தெரியுமா கேஜிஎஃப், அவர் அந்த கேஜிஎஃப் உருவாக்க வரல, அவருக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வரல. அவர் சொல்றாரு இப்ப இது வந்து அந்த ஒரு ராக்கி பாய் கேஜிஎஃப் சாம்ராஜ்யத்தை உருவாக்குன அந்த சீனை நினைச்சுக்கிட்டு அவர் போட்டிருக்காரு, ராக்கி பாய் டிஸ்ட்ராயிங் ஹிஸ் ஓன் கேஜிஎஃப் டு பில்ட் சம்திங் பிக் அண்ட் ஸ்ட்ராங்கர். அதாவது கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த சாம்ராஜ்யத்தை ஃபைனல் ஷோன்னு போட்டு ராக்கி பாயே வந்து அதை உடைக்கிறாரு. போதும் வேணாம், எதுக்கு சார் அப்படின்னு கேட்டா, இதை விட பெருசா இதை விட ஸ்ட்ராங்கா ஒன்று பில்டு பண்றதுக்கு. அதை பார்த்து நான் யோசிச்சேன், எப்படா யோசிக்கிறீங்க? விஷுவல் இல்ல, பிஜிஎம் இல்ல, வேர்ட்ஸ் மட்டுமே. இங்க பாருங்க, கூஸ் பம்ப்ஸ். ராக்கி டிஸ்ட்ராயிங் ஹிஸ் ஓன் கேஜிஎஃப் டு பில்ட் சம்திங் பிக் அண்ட் ஸ்ட்ராங். அட பாவி, எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. நல்லா இருந்தது எனக்கு அதை கேட்கும்போது. அதுக்கப்புறம் ராவணன் மகன் அப்படின்னு இந்த படத்துல இருக்கிற இன்னொரு பாட்டு அனிருத் அதுல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அட்டகாசமா இருக்கு, ஃபயர் பாட்டு, லிரிக்ஸ் எழுதி வச்சிருக்காங்க, சும்மா வேற மாதிரி இருக்குங்க. அதெல்லாங்க நீங்க முதல் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, மலேசியாவில் வந்துதான் ரிலீஸ் பண்ணுவீங்களா? அது அந்த ஒரு அந்த ராவண மகன்டா அவன்டா இவன்டான்னு போகும்போது அப்படி இருக்கு நமக்கு.
அப்ப நான் யோசிச்சேன், இந்த பாட்டுக்காகவே படம் பார்க்கணுங்க. அப்புறம் எச் வினோத் வந்து பேசுறாரு டைரக்டர். அவர் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், கொஞ்ச நேரம் தான் பேசுவாரு. ஏன்னா அவருக்கு சரியான கூச்ச சுபாவம். சொல்றாரு, இது வந்து ரீமேக் படம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க, இது அந்த படத்தோட ரீமேக்கு, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு நிறைய பேர் உள்ள பூந்து ஆட்டையை கழிச்சிடலாம், உள்ள பூந்து இதை அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் ஒன்னே தான் சொல்றேன், ஐயா இது தளபதி படம், அவ்வளவுதான் உங்களுக்கு பதில். நீங்க உள்ள பூரவும் முடியாது, ஆட்டையை கலைக்கவும் முடியாது. நீங்க இதை ரீமேக்குன்னு சொன்னாலும் சரி, இது கேசரியை கிட்டி வச்சிருக்காங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அட் தி எண்ட் ஆஃப் த டே இது தளபதி படம், அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்ட்டு பல பேருக்கு அதுல ஒரு மெசேஜ். அப்புறம் சொல்றாரு, இதுல வந்து நிறைய பேர் சொல்றாங்க கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் பண்ற மாதிரி அழுகாட்சி சீன் எல்லாம் வச்சிருக்கோம், அப்புறம் பழைய படங்கள் பாட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி விதயத்தி வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அழுகாட்சியே இல்லை, ஃபுல்லா ஃபன்னு தான். நீங்க வந்து வைப் பண்ணிட்டு போகலாம். இது அவருக்கு எண்டு கிடையாது, இது அவருக்கு பிகினிங் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டாரு. இத சோசியல் மீடியாவில் 2 பாதையா பிரிச்சுட்டாங்க. அவர் சொன்னது அரசியலை தாங்க பிகினிங்னு சொல்றாரு, இவர் சொல்றா இல்ல இல்ல அவர் இன்னும் படம் நடிப்பாருன்னு தான் டைரக்டர் சொல்றாருன்னா அதுலயும் சண்டை போட்டுருக்கு. ஏன்னா ஒரு வசனம் கூட பேச முடியாதானா என்னடா நீங்க அப்படின்னு. இந்த ஷோவில் எக்கச்சக்க விஷயம் நடந்திருக்கு. நான் ஹைலைட் பண்ணி சொன்னது ஒரு சில விஷயங்கள் தான். மிச்சம் எல்லாத்தையும் ஜீ தமிழ்ல 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன் அஃபீஷியலா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களை எப்படா வருது, எப்படா போய் அவருக்கு அஃபீஷியலா நம்ம சென்ட் ஆஃப் கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த ஷோவுக்கு என்னால போக முடியல, கண்டிப்பா படத்துக்கு போறோம், சென்ட் ஆஃப் கொடுப்போம். அவ்வளவுதான் நடந்தது. நானும் உங்களுக்கு மாதிரியே அஃபிஷியல் ஃபுட்டேஜ் பாக்குறதுக்கு அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்னால ரியாக்ட் பண்ண முடியாது, காப்பிரைட் வந்துடும். அதனாலதான் ரிவ்யூ மாதிரி சொல்லிட்டேன், என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் பார்த்து அதை நோட்ஸ் எடுத்து உங்ககிட்ட வந்து பிக் பாஸ் வீடியோ மாதிரி மாத்திட்டேன். நல்லா இருந்ததா, ஸ்பீச் நல்லா இருந்ததா, டான்ஸ் நல்லா இருந்ததா, பாட்டு நல்லா இருந்ததா, எல்லாம் நல்லா இருந்து. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.